குருவே போற்றி ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தமா உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு. பார்க்கலாமா? யார் பார்க்க முடியாதுன்னு சொன்னது? நான் என்ன சொன்னேன்? ஆமாம், அப்போ இதெல்லாம் அடங்கணும். எல்லாரும் இல்வாழ்க்கையில் எனக்கு எத்தனை பசங்க தெரியுமா? 3 பசங்க, ஒரு பொண்ணு 2 பையன். எத்தனை பேரம் பைத்தமா? 6 பேர். இவ்வளோ வச்சுக்கின்னு தான் இதை அடைஞ்சேன். எப்படி? மனம் கட்டுப்பாட்டில் நிற்கணும். மனம் கட்டுப்பாட்டில் நிற்காத நீ எதையுமே அடைய முடியாது. எதுவுமே நீ கல்யாணம் எல்லாருமே இல்லை, துறவரத்துலேயே இருந்தால் கூட அடைய முடியாது. நீ எங்கே இருந்தாலும் உன் நினைப்பெல்லாம் அது மேலேயே நிற்கணும். அதுக்கு தான் சொன்னார் பட்டினத்தார், எத்தொழில் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மோனத்தே, இது கைவீசி கதி விளையாடி வந்தாலும் தாதி மனம் நீர் கொடுத்தேன்னாரு. இந்த கிராமத்தில் பசங்க ஒரு 1/2 கிலோமீட்டருக்கும் குளம், ஊருக்கு குடிக்க தண்ணி எடுத்துன்னு வரணும். ஒரு குடம் எடுத்துன்னு வர முடியாது. அதனால் என்ன பண்ணோம், 4 குடம் எடுத்துமே குடத்து மேலே குடம் அடிக்கணும், இடுப்பில் ஒன்று எடுத்துன்னு கையில் ஒன்று எடுத்துன்னு நல்லா ஜாலியாக பேசின்னு வருவதுங்க. விழாது. நம்ம என்ன இவ்வளோண்டு பொருளை எடுத்து வச்சா கீழே போட்டு உடச்சிடுவோம். ஏன் விழாது அப்படின்னா, எது பேசிக்கின்னு எது சிரிச்சின்னு வந்தாலும் அது மனசு அந்த குடத்து மேலேயே நிற்குது. அதனால் அது அசையிலடா. அந்த மாதிரி நீ இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் உன் மனசை கடவுள் மேலே செலுத்துற. அதை விட்டுப்பட்டு நீ இந்த உலகத்து மேலே செலுத்தினா நீ நிம்மதி எழுந்துருவிடான்னு. அதனால் துறவரமா இல்லறமான்றது இல்லை, எங்கே இருந்தாலும் அந்த பற்று இருக்கிறவனுக்கு தான். துறவரத்தில் பொண்டாட்டி கல்யாணமே பண்ணிக்கலாம் மட்டும் கடவுள் மேலே பற்று வந்துடுமா? இல்லை பொண்டாட்டி வச்சுக்கிறவனுக்கு பொண்டாட்டி மேலே தான் பற்று இருக்குமா? அப்படிலாம் கிடையாது. அவன் மனப்பக்குவத்தை பொறுத்து தான் இருக்குது. அது மனம் எது குடும்பம், பொண்டாட்டி, புள்ள எல்லாம் செய்யுங்க. ஆனால் நீ அதில் ஒட்டிக்காத. உலகத்தில் எத்தனையோ செடிகள் இருக்குது, இல்லை 1000 எண்ண முடியாத அளவு செடிகள் இருக்குது. எல்லா செடியும் தண்ணியில் எதுவுமே போட்டுனா நனைஞ்சிடும், தண்ணி ஏறிக்கிறோம். ஆனால் தண்ணியிலே வர தாமரை ஒட்டுதை பார்த்தியா? தள்ளி விட்டுறோம் தண்ணியை கோலி மாதிரி. அந்த மாதிரி நம்ம சாக்கடியில் பிறந்துட்டோண்டா, அதில் ஒட்டாத வாழ்ந்துக்கிட்டா புள்ளப்பூச்சி மாதிரின்னா. புள்ளப்பூச்சி சேத்துலேருந்து வெளியே வரும், குளிச்சுட்டு வர மாதிரி வரும். புளியம்பழங்குது தெரியுமா? அந்த புளிய மரம் காய் பூ வரும், பிஞ்சு வரும், காய் வரும், செங்காயாகும், பழமாகும். பழுத்த உடனே ஓடு தனியாகிடும், பழம் தனியாகிடும், கொட்டை தனியாகிடும், ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்காது. அது மாதிரி உனக்கு பக்குவம் வர வர அந்த குடும்பத்தோடு ஒட்டிக்காதடா. ஆனால் அதுலேயே இரு, ஒட்டிக்காத. அதுக்கு தான் இவ்வளோ உதாரணங்களை சொல்லின்னுக்குறோம். பயணம் பண்ணி போய் ஆகணும். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடியே சொன்னேன் பாருங்கள், பிறவி சுழற்சியிலேருந்து விடுபடணும். எல்லாம் பிறந்து செத்துக்கிட்டு இருக்கிறோம். பிறவி சுழற்சியிலேருந்து விடுபடணும், வீடு பேர் அடையணும் அப்படின்னு சில பேருக்கு பல கோடி பிறவிகளை கடந்து வந்தவங்களுக்கு என்றைக்கோ ஒரு நாள் அந்த ஆன்ம விழிப்பு ஏற்பட்டு அவங்க இந்த பாதைக்கு வருவாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த பாதைக்கு வர்றவங்களை நல்வழிப்படுத்தி நேர்வழிப்படுத்தி இறைவனை அடையக்கூடிய பாதையை காட்டுறதுக்கு ஒரு குரு அவசியம். அப்போது இந்த பாதையை காட்டுறதுக்கு குரு அவசியம், இந்த பாதைக்கு வந்தவங்களை நல்வழிப்படுத்துறதுக்கும் குரு அவசியம். அப்போது மற்றவங்க கிட்டேருந்து இங்கே தான் நம்ம வேறுபடுறோம். எல்லாருமே இந்த உலகத்தில் பறந்துட்டோம், கடமைகள் இருக்குது, எல்லாம் கடமையாக செய்கிறோம், சாப்பிட்றோம், போகிறோம், வரோம், எல்லாம் முடிஞ்சு கடைசியாக வயது முயற்சி ஆனதுக்கப்புறம் இறப்பு தன்னால் இறந்துடுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, பாதியனும் இரவுறங்கி பகலமைக்கே இறை தேடி வேதனையில் அகப்பட்டு வெந்து விழ கடவேனை சாதிகுல பிறப்பறுத்து சகமறிய இணையாண்ட ஆதி என கருளியவார் ஆறு பெறுவார் அச்சவை. இது மணிவாசக பெருமான் ரொம்ப அழகாக சொல்வார். அப்போது இங்கே பிறந்தவங்க எல்லாமே என்ன பண்ணுறோன்னா, பாதி நேரம் சாப்பாட்டுக்கே சுற்றுறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாம் சம்பாதிச்சு குடும்பத்துக்கு போட வேண்டியதை போட்டு இரவு தூங்கிடுறோம், மறுபடியும் காலையிலேருந்து ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இது தொடர்ச்சியாக இப்படியே போய், அப்போ இதுதான் வாழ்க்கையா? ஓடி 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 கடைசியாக என்ன பண்ணால் செத்து போயிடுறோம்.
அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழ்ந்துட்டு கடமையை முடிக்கிறானோ இல்லையோ அவனோட வேலை முடிஞ்சு செத்து போயிடறான். இப்படி வாழ்க்கை போயிடக்கூடாது. இதை கடந்து மனிதன் வாழணும்னு சொன்னால் இந்த பாதை அவசியம், ஒரு குரு அவசியம். அப்போது இதை கடந்து எப்படி வாழ முடியும்னா ஞானிகள் வாழ்ந்து காட்டியிருக்காங்க, இதை கடந்து வாழ்ந்திருக்காங்க. எப்படி வாழ்ந்தாங்க அவங்க அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருந்தேன் எண்ணிலி கோடி காயத்தே, இருந்தேன் காயத்தே எண்ணிலி கோடி. நான் இந்த உடலுக்குள்ளேயே எத்தனை கோடி வருஷம் இருந்தேன்னு எனக்கே தெரியாதுன்னு ஒரு ஞானி சொல்கிறார். இருந்தேன் இக்காயத்தே எண்ணிலி கோடி. அப்போ என்ன அர்த்தம்? சாக வேண்டியது இல்லை, இதுக்குள்ளேயே இருக்கலாம். இப்போது ஜீவ சமாதி எல்லாம் இருக்குது. எல்லா குருமார்கள் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க, நிறைய குருமார்கள் அடைஞ்சிருக்காங்க. அடைஞ்ச குருமார்கள் அந்த ஜீவ சமாதிக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்திருப்பீங்க. அங்கே சில வைப்ரேஷன் இருக்கும், ஒரு நல்லது நடக்கும், இதெல்லாம் உங்களுக்கு அனுபவம் இருக்கும். அப்போ இந்த ஜீவ சமாதினா என்னன்னா, அவங்க இறப்பை தவிர்த்தவங்க, மீண்டும் பிறவியை தவிர்த்தவங்க. இதுக்காக தான் எப்படி அவங்க பிறவியை தவிர்த்தாங்கன்னா அதை சொல்லிக் கொடுக்க தான் ஒரு குரு தேவை. அதை தான் ஒரு குரு சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு. இப்போ நம்ம குருவும் அப்படி தான் சொல்லிக் கொடுக்க வந்தார், சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்துட்டு இன்றைக்கி ஜீவ சமாதியாக உக்காந்துக்கிட்டு இருக்கிறார். இதெல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டு. வர ஒவ்வொரு குருவும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த வகையில் மற்றவங்க கிட்டேருந்து நம்ம மாறுபடுறோம். இது ஏன் அவசியம்னா, இரவாமை வேண்டும், இறப்பை தவிர்த்துக்கணும். இந்த உலகத்தில் வையத்துள் வாழ்வாங்கு வாழணும். வாழ்வாங்கு வாழணும்னா காரு பங்களா 10 கோடி 100 கோடி அது கிடையாது. வாழ்வாங்கு வாழணும். எல்லாம் இப்படி ஒரு மனுஷன் வாழ்வானாப்பா, இந்த நாட்டில் இப்படி வாழ்ந்தாருப்பா, இப்போ இல்லைப்பா அவர் இப்போ காலமாயிட்டார், அப்படி வாழ்ந்தவர் அப்படின்னு ஒரு பேர் எடுக்கணும். அப்படின்னு சொன்னால் இந்த வையத்துள் வாழ்வாங்க வாழணும்னு சொன்னால் இந்த மாதிரி பாதை அவசியம். அப்போ இந்த பாதைக்கு வர்றவங்க வாழ்வாங்க வாழறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க சாமி. கேட்ட கேள்வி ஏன் இதுன்னா, இந்த வாழ்வாங்க வாழணும், வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்ந்தணுன்றதுக்காக தான் இந்த பாதைக்கு வராங்க. இந்த பாதைக்கு வராதவங்க பல கோடி வச்சிருந்தாலும் நிம்மதி இல்லை. நிம்மதி இல்லாமல் அவங்க வாழ்ந்து இறந்துடுவாங்க. அப்போ இங்கே இருக்கிறவங்க நிம்மதியாக வாழ்வாங்க. நிம்மதியாக வாழ்ந்துட்டு இறந்துருவாங்களான்னா அது அவங்க வினை பயனை பொறுத்து இறப்பையும் தவிர்த்திடலாம். ஏன்னா இந்த பாதை எப்படி, அதனால் இறப்பையும் தவிர்த்திடலாம். அதுக்காக நமக்கு முன் உதாரணம் பல குருமார்கள் இருக்காங்க. அதனால் நம்ம இந்த பாதைக்கு வந்திருக்கிறோம். நாம் நிம்மதியாக வாழறதுக்கான பாதை இது. மற்றவங்ககிட்டேருந்து வேறுபடுறதுக்கு என்ன காரணம்னா நிம்மதி வேணும். அந்த நிம்மதி எங்கே கிடைக்கும்னா இங்கே தான் கிடைக்கும். அது யார்கிட்ட இருக்குன்னா இறைவன்கிட்ட தான் இருக்குது. அவர்கிட்ட இருந்து ஐயா கேட்டு வாங்கி கொடுத்து அதெல்லாம் நம்ம எல்லோரும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நிம்மதி வேணும்னா இந்த பாதை அவசியம். இந்த பாதைக்கு வரவங்க நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாங்கன்றது தான் நம்ம இதுக்கான பதில். வாழ்வாங்கு வாழ்பவர் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பதை ரொம்ப அழகாக தெளிவுபடுத்துறீங்க. ஆமாம், வாழ்வாங்கு வாழ்வர் எல்லாம் தெய்வத்துள் தெய்வமாக கலந்துவிட என்பதை ரொம்ப அழகாக பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மாதிரியே ரொம்ப தெளிவாக பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் எல்லாம் புரியுற மாதிரி சொன்னீங்க ஐயா. ரொம்ப நன்றி. விருப்பம் இருந்து ஏதாவது செய்யணும்னா நம்ம ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, இங்க QR கோடு இருக்கு, அதுல உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யலாம். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை